ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் இருந்து நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபையின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவன். ஆமென். அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த கிருபையை சாட்சி சொல்லும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அத்தனை நல்லவராய் இருக்கிறார். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். எனக்கு அதில் ஒரு காரியத்தை நான் சொல்லணும் மைண்டில் வச்சுருந்தேன். சிஸ்டர் வந்து சொன்னாங்க என்னென்னா, இப்போ அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்கிறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் கர்த்தருக்காக நாம் எதையாவது செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார்னா அந்த பாதையில் நடத்தி அவர்களை நம்மை காட்டிலும் பயங்கரமான ஊழியங்களை செய்யும்படியாக கூட மாற்றிடுவார். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது 40 ஆண்டுகள் அவன் சமஸ்த இஸ்ரவேலை அவன் என்ன பண்ணா அரசாண்டவன். சமஸ்த இஸ்ரவேலை ஸ்தாபித்தவனே அந்த தாவீது தான். அப்படி தாவீதுடைய நாட்களில் அவன் செய்த அந்த கர்த்தருக்காக அவன் நின்ற அந்த 40 ஆண்டு காலங்கள் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தாவீது மரிக்கும் போது அவன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அரியணையில் ஏறுவதை 6 மாதம் கண்ணால கண்டு களி கூர்ந்தவன். ஆமென். சாலமோனுடைய அந்த அவன் ராஜாவாகிய தாவீது உயிரோடு இருக்கும் போதே அந்த சாலமோன் வந்து சிங்காசனத்தில் உட்கார்றதை தாவீது பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யறது நம்முடைய கண்கள் பார்க்கணும். ஆமென். யாருக்கெல்லாம் அப்படி ஆசை இருக்குது? ஏன் பிள்ளைகளும் ஆண்டவருக்காக நிற்கணும், ஏன் பிள்ளைகளும் ஆண்டவருக்காக பயங்கரமான காரியங்களை செய்யணும்னு அப்படி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நம்மை காட்டிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிறது நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக கூட தேவன் செய்வார். ஆமென். அப்படி தான் நம்ம ஆசைப்படணுமே ஒழிய என் பிள்ளை நல்லா படித்து இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக நிற்கணும் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆசைப்படும் பொழுது அதை தேவன் பார்த்து கொள்வார். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கூட எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 39. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை என்றும் நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருக்காக இப்படி செய்கிறார்? யாரை விடுவிப்பார்? யாரை இங்கு வந்து ஆண்டவர் வந்து எப்படி விடுவிப்பார், யாரை கொண்டு விடுவிப்பார் என்கிற காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதாவது தேவனுடைய கரத்திலே நாம் எல்லாரும் அலங்காரமான கிரீடமாக இருந்து கொண்டிருக்கிறோம், ராஜ முடியுமா இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வேத புஸ்தகம் நம்மை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை சொன்ன அந்த காரியத்துல தேவன் நம்மை நிறுத்தி பார்க்கும்படியாய் கூட கர்த்தர் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நாம் வரும்போது அவர் நம்மை ராஜ முடியாய் நம்மை அலங்காரமான கிரீடமாய் மாற்றி அவர் நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்துல இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது நீ என்னை நம்பினபடியினால் என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் அதோடைய 13வது நீங்க வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களிடத்துல நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியாது. நம்பிக்கையின் தேவன் நமக்குள்ள அந்த நம்பிக்கை எப்படி பெருக பண்ணுகிறார் என்றால் பரிசுத்தாவின் பலத்தினாலே கர்த்தரை நம்பக்கூடிய நம்பிக்கை நமக்குள்ள பெருக செய்து அதன் மூலமாய் உண்டாகிற விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதிலை தொடர்ந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்மை நிரப்பக்கூடிய கர்த்தர் என்று பவுல் ரோமாபுரியை ஆசீர்வதித்து பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், நீ என்னை நம்பினபடியினாலே உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட கட்டுகளோடு, எப்பேற்பட்ட தடைகளோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, துன்பங்களோடு, நெருக்கங்களோடு, துயரங்களோடு, வருத்தத்தோடு, கண்ணீரோடு நீங்க இந்த இடத்துல கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்னவென்றால், நீ என்னை நம்பினபடியினாலே உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார்.
உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த நாளில் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு 3 காரியங்களை இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தராகிய தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 2வதாக பார்க்கும் பொழுது, நம்மை நம்ப பண்ணின கர்த்தருக்கு, அதாவது நாம் நம்பி ஜீவிக்கிற அந்த தேவன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனை நம்பி நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். முதலாவது, நாம் தேவனை நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் மேலிலே. 2வதாக பார்க்கும் பொழுது, நாம் நம்பி கர்த்தர் பேரிலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 3வதாக நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆபத்துகள், எல்லா பயங்கரமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்மிடத்துல எதிர்பார்க்கிற தேவன். நேற்றைய தினத்தில் நாம் இரவில வந்தவர்களுக்கு தெரியும், அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நாம் நினைத்துக் கொள்கிறோம், தேவன் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுகிறது போல நாமும் சில வேளைகளை சொல்லுவது உண்டு. கர்த்தர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார் என்று சொல்லி. ஆனால் நீங்க ஒன்று நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவன் என்றென்றைக்கு நம்மை விட்டு விலகாத நல்ல கர்த்தர். ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கின் படியாகவே கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற, நம்மை விசாரிக்கிற கர்த்தராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விட வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகிறார். அதை நாம் சுமந்து கொள்வதற்கு அவசியம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் இன்னும் என்ன சொல்லுகிறார் என்றால், என் மீது நீ நம்பிக்கை உடையவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் அதிசயமா இருப்பதோடு மாத்திரமல்ல, அது ஆச்சரியமாக இருக்கும். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்களை தேவன் விசேஷமாய் அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனை நாம் அறிந்து, அவர் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் பேரிலே இருக்க வேண்டும். உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவனே நம்முடைய நம்பிக்கை. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையா இருப்பாரே என்றால் நாம் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கரத்துல இருந்து நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்போம். வாழ்க்கை நம்மை நடத்தாது, தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். யானைக்கு பலம் தும்பிக்கை, ஆனால் மனிதனுடைய பலமோ தெரியாதா இருக்கும். நம்ம அப்படிலாம் சொன்னா எல்லாம் தூங்குறவங்களாம் வந்து யானைன்னு சொல்றாங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிப்போம். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனுடைய பலம் நம்பிக்கை என்று நமக்கு உலக மனுஷர்கள் சொல்லுவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ண ஒரு பரிசுத்தாவியை கொடுக்கிறாராம். ஆமென். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தோடு கூடிய எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி பவுல் எழுதி வைத்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, நீ என்னை நம்பினபடியினால் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப நாம் எப்படி தேவனை நம்ப வேண்டும்? ஏன் தேவனை நம்ப வேண்டும்? நம்புகிறதுனால என்ன கிடைக்கிறது? ஏன் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்குள்ள ஒரு கொஸ்டின் எழும்பும் பார்த்தீங்களா? அதற்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடை கொடுக்கிறார். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகங்களில் 22வது சங்கீதத்துல அதனுடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை என்ன பண்ணினாரா? விடுவித்தார். தேவன் யாரெல்லாம் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பார். ஆமென். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர்களை உம்மை நோக்கி கூப்பிட்ட போது தப்பினார்கள், நான் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்களாம். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினபடியினால் அவர்களை விடுவித்தீர். அப்ப நம்பும் பொழுது விடுதலை உண்டு. ஆமென். கூப்பிடும் பொழுது என்ன பண்ணுகிறாரோ? தப்புவிக்கிறார்.
இன்னும் நம்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். ஆமேன். இதுல எல்லாம் நான் வெட்கப்பட்டு போயிடுவோனோ எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. என்னுடைய வேலை என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்னுடைய மேரேஜ் காரியங்கள் என்ன ஆகுமோ, என்னுடைய இப்போ கொடுத்துருக்கிற அந்த லைஃப்ல என்ன ஆகுமோ என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயத்தெல்லாம் இந்த நாளை எடுத்து போடணும். ஆமேன். அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்து நம்மை வாசிக்க சொல்லும்படியா, நம்முடைய கண்களை அதில் வைக்கும்படியாய் கூட சொல்லுகிறார். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் தப்பினார்கள். அவர்கள் தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருந்தபடினாலே வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். நீங்களும் இந்த காரியத்தை, இந்த ஃபார்முலா உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பாய் தேவன் உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார். நீங்க வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். ஆமேன். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தராகிய தேவன் பேரில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் நீங்க நம்பாதீங்க. இந்த மனிதனை நம்ம நம்பினா நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆதாயம் கிடைக்கும், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி யாரையும் நம்பாதீங்க. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா காரியங்களும் நம்மிடத்துல ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தான் அவர்கள் சார்ந்திருப்பார்களே ஒழிய உண்மையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்காதபடிக்கு நம்மிடத்துல அன்பு கூர்ந்த கர்த்தர். ஆமேன். அவர் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார். அவர் நம்மை தேடி வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இன்றும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய ஜெபம் தாங்க இன்னைக்கு நம்மளை இந்த பூமியில நிலைத்திருக்க செய்கிறது. ஆமேன். ஆண்டவராக இயேசு மாத்திரம் நமக்காக ஜெபிக்காம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நாம் அழிந்து பாதாளத்துக்குள்ள போயிருப்போம். இந்நேரம் மண்ணோட மண்ணா நம்முடைய ஆத்துமா பாவத்துக்குள்ள போயிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய சரீரம் செத்தால் நம்முடைய ஆத்துமா சாகாது. அந்த ஆத்துமாக்குள்ள பாவம் ஒட்டி கொண்டு இருக்குமாம். அது மண்ணுக்குள்ளே பாவத்தில் அந்த ஆத்மா கிடந்து கொண்டு இருக்கும். நியாய தீர்ப்பு நாளில தேவன் எழுப்பும் பொழுது அந்த ஆத்மா பாவத்தோடு எழுந்திருக்காதபடிக்கு அது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாய் நம்மை தேவன் இந்த நாளில வாசித்த சங்கீதத்தின்படியாய் நம்முடைய ஆத்மாவை எல்லா பாதாளத்தின் வல்லடிக்கும் நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கும்படியாய் கூட அவர் நம்மை மீட்க ஆத்மா மீட்பராய் வந்தார். ஆமேன். நம்மை கைவிடுகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் நம்பிக்கைக்குரியவர். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நம்பி அவருக்காக நாம் வாழும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்கிறார், நம்மை வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை என்ன பண்ணுகிறாரா, ஃபர்ஸ்ட் நம்பின அவர்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். எந்த மனுஷனும் கிடையாதுங்க, கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை கைகூடி வர பண்ண முடியும். அதுக்காகத்தான் உங்களை இந்த இப்படிப்பட்ட சபைக்குள்ள, அதாவது அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள உங்களை அவயவங்களாய் அவர் சேர்த்து வைத்திருக்கிறவுடைய நோக்கமே என்னவென்றால், அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருந்து அவரால் தான் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்குங்கிற அந்த ஆணித்தரமான திடகாத்திரமான அந்த நம்பிக்கை உடையவர்களா நீங்க இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் உங்களை இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இந்த அல்கூர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இந்த கத்தார்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வெள்ளிக்கிழமை இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களைப் போல நம்மை வைத்து விடாதபடிக்கு அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து வைத்து நம்ம இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன். நீ என் மேல நம்பிக்கையாயிரு, உடைய காரியத்துல என்னிட்ட கொண்டு வா, உடைய காரியத்துல என்னிடத்துல ஒப்புவித்துரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆமேன். பிள்ளைகள் 5 வயதா இருக்கும் போதே தகப்பனை பறி கொடுத்தவர்கள். ஆனால் ஒரு தாய் அவர்கள் நின்று கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் பேரில் இருந்த நம்பிக்கை. ஆமேன். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை நம்பினார்கள். நம்பின அவர்கள் இன்று சாட்சி சொல்லும்படியாய் கூட அவர்கள் வெட்கப்பட்டு போகவே விடாதபடிக்கு தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஆமேன். எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்பின அவர்களை தேவன் விடுவித்தார், தப்புவித்தார். நம்பிக்கொண்டே இருக்கிறபடினால வெட்கப்பட்டு போகவே விடாதபடிக்கு இன்றைக்கும் அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாக நின்று சாட்சி சொல்லும்படியாய் கூட தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்ன வாழ்க்கையில நடந்தாலும் நீங்க தேவனிடத்துல போயிருங்க.
ஆண்டவரே, இந்த காரியம் என்னை ரொம்ப நோகடிக்குது, என்னை சாகடிக்குது, என்னை அடுத்த நிலைமைக்கு என்னை எடுத்துக்கொண்டு போக விடாதபடிக்கு செய்து நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? உங்கள் காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த காரியத்தை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இறக்கி வச்சுட்டிங்கன்னா திரும்ப தூக்க நினைக்காதீங்க. ஆமேன். ஃப்ளைட்லலாம் பிரயாணம் பண்ணுறோம், நமக்கு லக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க? 20, 10 அப்படிலாம் கொடுக்குறாங்க. 20, 30, 40 அப்போலாம் உண்டு. பிஸ்னஸ் கிளாஸில் போனீங்கன்னா 50 கூட கொடுப்பாங்க. சரியா? ஆனால் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோன்னே நீங்கள் கொண்டு போன லக்கேஜை நீங்கள் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க? அதை இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ரிசீவ் பண்ணிடுறாங்க நம்மளோட லக்கேஜை. நீங்கள் ஃப்ரீயாக போங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃப்ரீயாக போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய ஜேர்னியை இன்பமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜேர்னியை தொடருங்க என்று சொல்லி ஃப்ளைட்டில் ஏறும்போது நம்ம ஃப்ரீ பண்ணி விடுறாருங்க. ஆமேன். அதே போல தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்தக்கூடிய பாதையில் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், நம்முடைய சுமைகளை எல்லாம், நம்முடைய பாரங்களை எல்லாம், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டு நம்மை இளைப்பாற செய்கிறார். ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவர் அல்லவா? அப்போ அதனால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இந்த காலை வேளையில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி நின்னீங்கன்னா இந்த நாளில் அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. அதை குறித்து நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய காரியங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து அவர் என்ன செய்வாரோ நீங்கள் பார்த்து கொண்டிருங்களேன். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணி முடித்து விடுவார். ஆமேன். அப்பொழுது நீங்கள் சாட்சியாக எழும்பி நிற்க தேவனாலே கூடும். அதைத்தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எரேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. இன்னும் நம்ம மெசேஜுக்குள்ளே போகல. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் அவருடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதோடைய 16வது வசனத்தை 17வது வசனத்தை வாசிக்க வேண்டும். மேலே வாசிங்க. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இங்க யாரை குறித்து இந்த இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, எபெத்மெலேக்கு. அவன் பேர் என்ன? எபெத்மெலேக்கு. அவன் ஒரு எத்தியோப்பியன். இந்த எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக்கு யார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, யூதாவின் தேசத்துல ராஜாவாய் அந்த நாட்களில் இருந்து கொண்டிருந்த சிதேக்கியாவுடைய காலத்துல அவனுடைய அரண்மனையிலே ஒரு பிரதானியாய் இருந்தவன் தான் இந்த எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக்கு. இந்த யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியாவுடைய காலத்துல பாபிலோன் தேசத்துல நேபுகாத்நேச்சார் அரசாண்டு கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்துல தெற்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய் கூட எரேமியா தீர்க்கதரிசி இருந்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்துல இந்த பிரதானி ஆகிய இவன் ஒரு எத்தியோப்பியன். நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இவன் ஒரு எத்தியோப்பியன். அது மாத்திரமல்ல, இவன் ஒரு பிரதானி, அவ்வளவுதான். ஆனால் இவன் செய்த ஒரு காரியத்தை தேவன் மறக்காமல் நினைவு வைத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று நீங்கள் பார்க்கும் பொழுது, நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை, நீ என்னை நம்பினபடியினாலே உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று எரேமியா நீ போய் எபெத்மெலேக்கிட்ட சொல்லிட்டு வா. யார்கிட்ட சொல்லணும்? எபெத்மெலேக்கிட்ட போய் சொல்லிட்டு வா. அவனுக்கு வைத்திருக்கிற காரியத்தை நீ அவனிடத்துல சொல்ல வேண்டும். அவன் செய்த நன்மை அவ்வளவு பெரியது. இவரை குறித்து நீங்க இதுவரைக்கும் தியானம் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இவனிடத்துல உள்ள நல்ல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவனிடத்துல இந்த நற்குணங்கள் என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசிக்கு இவன் பரிந்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான்.
அதோட மாத்திரமல்ல, இவன் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்புவிக்க இவன் பெரிய ஒரு முயற்சியை எடுத்து அவனை அந்த காரியத்திலிருந்து அவனை விடுவிக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ராஜாவினிடத்துல எரேமியாவுக்காக சிபாரிசுக்கு செல்லுகிறான் இந்த எபெத்மெலேக்கு. அதனால தான் தேவன் அவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அவருடைய 6வது வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து முற்றத்தில் இருந்த மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். இறக்கி விட்டார்கள். உளையா இருந்தது. எரேமியா அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். எரேமியா எந்த தப்புமே பண்ணல. நீங்க இந்த 36வது அதிகாரத்துல இருந்து வாசிங்கன்னா எரேமியாவுக்கு உண்டான நெருக்கங்களை நீங்க பார்க்க முடியும். அவனை காவல் முற்றத்துல கொண்டு போய் போடுகிறார்கள். அங்க எரேமியா கேட்ப, நான் என்ன தப்பு பண்ண, ஏன் என்னை சாகடிக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுப்பதற்கு நான் என்ன உங்களுக்கு பண்ணேன், ஆண்டவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட வந்து பேசினேன், அதற்கு நீங்க ஏன் என்ன சாகடிக்க, நான் செத்து போயிருவேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி எரேமியா அழுகிறார். அப்ப சிதேக்கியாவுடைய கண்களை ஒரு தயவு வந்து அவனை, சரி ஓகே, இந்த எரேமியாவை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கோர்ட் ஆஃப் த பிரிசன் என்று சொல்லக்கூடிய காவல் முற்றத்துல வைங்க, வச்சுட்டு அப்பம் சுடுகிற இடத்துல டெய்லி ஒரு அப்பம் மட்டும் இவனுக்கு கொடுங்க போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரக்கம் காட்டுறான் இந்த சிதேக்கியா எரேமியாவுக்கு. அது மாத்திரமல்ல, எரேமியா திரும்பவும் அவன் கர்த்தருடைய காரியத்தை சொல்லும்போது சிதேக்கியா ஒரு தடவை சொல்லுவான், அந்த எரேமியாட்ட போய் கேட்டுட்டு வாங்க, கர்த்தர் நம்மை குறித்து ஏதாவது நல்ல காரியம் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் போது திரும்பவும் அவன் வரப்போகிற அழிவை சொல்லும் பொழுது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது சிதேக்கியாவுடைய அரண்மனையில் இருக்கிற பிரபுக்களும் அதிகாரிகளும் இந்த எரேமியாவுக்கு விரோதமாய் பிராந்து பண்ணி அவனை உளையான சேற்றிலே தூக்கி போடும்படியாய் கூட ஒரு பெரிய காரியத்தில் அவனை தள்ளி விடுகிறார்கள். ஆனா எரேமியா தீர்க்கதரிசிக்கு செல்லுமிடமெல்லாம் கர்த்தருடைய கண்கள், அதாவது மனிதருடைய கண்களிலே அவனுக்கு தயவை உண்டாக்கி வைத்திருந்தபடியினாலே இந்த எபெத்மெலேக்கு மூலமாய் இவனுக்கு ஒரு நன்மையை செய்யும்படியாய் கூட கர்த்தர் எபெத்மெலேக்குடைய இருதயத்தை எழுப்புகிறார். அப்படியாய் கூட இந்த எபெத்மெலேக்கு இப்படிப்பட்ட எரேமியா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அகப்பட்டு கிடக்கிறான், அவனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இவன் ராஜாவிடத்துல போய் சிபாரிசு செய்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ உட்கார்ந்திருந்தான். ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என்ன ஆண்டவனே, இந்த புருஷர் தகாத செய்கையா இருக்கிறது, அவன் இருக்கிற இடத்துல பட்டினினால் சாவானே, அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபெத்மெலேக்கு என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னோட கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி எரேமியாவை தூக்கி உளையான சேட்டுல தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி கேள்வி. இவனுக்கு என்னன்னு இருந்திருக்கலாம்ல, இருந்திருக்கலாமா வேணாமா? ஆனா இவன் கேள்விப்பட்ட உடனே இவன் ராஜா கிட்ட போய் இந்த எரேமியாவை குறித்து அவன் பேசுகிறான். இப்படி செய்யறதுக்கு தகாத விதமா செய்யறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா, அவனை ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ராஜா சொல்ல, ஓகே நீ அவனை விடுவித்துக்கொள், நீ உன்னோட கூட ஒரு 30 பேரை கூட்டிட்டு போயிட்டு அவனை எப்படியாவது தப்புவிக்கிறதுக்குள்ள காரியத்தை பாரு என்று சொல்லுகிறார். நீங்க நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அங்க நீங்க வாசிங்களேன், 3வது அதிகாரத்துல அதோட 27வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. இந்த பிரதானிக்கு அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு திராணி இருந்ததுனால அதை அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். அவன் அங்க போய் ராஜா கிட்ட அவனுக்காக பேசும் பொழுது ராஜாவும் இறங்கி, அங்க சிதேக்கியா ராஜாவும் இறங்கி எரேமியாவை விடுவிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்க. முதலாவது அவன் பரிந்து பேசுகிறான் எரேமியாவுக்காக. 2வது ஒரு முயற்சி எடுக்கிறான். பாருங்களேன், அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
அப்பொழுது எபெத்மெலேக்கு அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறினால் எரேமியா வண்டைக்கு துறவில இறக்கிவிட்டு, எபெத்மெலேக்கு என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன அந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களுக்குள் கயிற்றுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல் சாலையின் முற்றத்திலே இருந்தான். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு உளையான சேற்றுக்குள்ள அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு எரேமியாவை தூக்கி எடுக்க இந்த எபெத்மெலேக்கு, அதாவது அவனை சொல்லும் பொழுது ஆவியானவர் எப்படி சொல்றாரு? எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு, எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு, எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு என்று சொல்லுகிறார். இவன் செய்த நன்மையின் படியாக அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் எழுதி வைக்கிறார். ஏன்னா எருசலேமை தேவன் அழிக்க போகிறார். நேபுகாத்நேச்சார் இவர்கள் எல்லாம் ஒரே காலகட்டத்தில், அதாவது சிதேக்கியாவுடைய காலத்துல பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார், அவனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கூட எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டே இருக்கிறான். அப்ப எருசலேமுக்கு ஒரு அழிவு தீங்கு இருக்கிறது. எருசலேமை நான் அக்கினியினால தீக்கிரையாக்குவேன் என்று சொல்லி தேவன் சொல்லிவிட்டார். இந்த தேசத்துக்கு நன்மையானதல்ல தீமையானதை நான் செய்ய போகிறேன், ஆனாலும் உன்னை நான் காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த எரேமியாவுக்கு இந்த எபெத்மெலேக்கு செய்த நன்மைக்காக அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை நான் நிச்சயமாய் விடுவிப்பேன், இப்படிப்பட்ட ஆபத்து நேரத்துல எபெத்மெலேக்கு காப்பாற்றுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று பிரசங்கி, அதாவது சாலமோன் ஞானி சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உங்களில் யாருக்காவது அப்படிப்பட்ட, ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க சொந்த பந்தங்கள்ல யாராவது கஷ்டப்படுறாங்க, யாராவது நல்ல பிள்ளை படிக்கும் ஆனா படிக்க வைக்க அவங்களுக்கு திராணி இல்லை, ஆனா உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு பணத்தை கொடுத்து படிக்க வைக்க உங்களால முடியும், ஆனா நீங்க முயன்று முன் வந்திருக்கீங்களா அந்த நன்மையை செய்ய? யாரெல்லாம் முன் வந்திருக்கீங்க? ஸ்தோத்திரம். நன்மை செய்ய திராணி இருக்கும், செய்யாம விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது தேவன் காத்துக்கொள்ளுவார். அந்த நன்மையை நினைத்து தேவன் மறந்து போகவே மாட்டார். தேவன் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது அந்த மனுஷங்க மறந்து போகலாம். நம்ம யாரை படிக்க வைக்கிறோமோ, யாருக்கு நன்மை செய்யறோம், அவங்க மறந்துடுவாங்க. ஆனா தேவன் நாம் அவர்களுக்கு செய்த நன்மையை மறக்காமல் இருந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது தேவன் நம்மை காத்துக்கொள்ளுவார். ஆமேன். சங்கீதம் 37 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கேயும் நம்ம வாசிக்க முடியும். 37:3 நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 30. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து என்ன பண்ணணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த எத்தியோப்பியனாகிய அந்த எபெத்மெலேக்கு பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை நம்பினான். நம்பி எரேமியாவுக்கு செய்கிற நன்மையினால்தான் ஆண்டவர் சொல்ற, நீ என்னை நம்பினபடியினால். ஹல்லேலூயா. எபெத்மெலேக்குவே நீ என்னை நம்பினப்பா, நீ என்னை நம்பின பத்தியா, அதனால உன்னுடைய பிராணனை நான் மீட்டுக் கொள்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நாம் தேவனை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் நம்பினது போல நாம் அவரை நம்பிக்கொண்டே இருந்தோமே என்றால் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். இரண்டாவதாக, நம்ம நன்மை செய்யப்படலாய், நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கவே கூடாது. நம்பி நன்மை செய்யுங்க. கர்த்தரை நம்பி என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. தேசத்துல இருந்து கொண்டு சத்தியத்தை, அங்க பாருங்க, எருசலேம்ல எல்லாம் அழிக்கப்பட்டு போனுச்சு, ஆனா எபெத்மெலேக்கு மட்டும் அங்க இருந்தான் உயிரோட. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் எபெத்மெலேக்கு மேல இவ்வளவு இரக்கம் தேவனுக்கு? அவன் செய்த நன்மை. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 43, 44 வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் கப்பல் துண்டுகள் மேலும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இங்க என்ன நடக்குது என்றால், இந்த 100க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யூலியு. இவன் பேர் என்னது? யூலியு. இங்கிலீஷ் பைபிள்ல ஜூலியஸ்ன்னு இருக்கு இவனுடைய பெயர். எபெத்மெலேக்கும் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த 100க்கு அதிபதியுடைய பெயர் பாத்தீங்கன்னா யூலியு. இவன் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதி, ஒரு செஞ்சுரியன்.
அதாவது ஒரு மிலிட்ரியில இவன் செஞ்சுரியா இருந்து கொண்டிருக்கிறான். இவனுடைய வேலை என்னவென்றால் சிறைப்பட்ட கைதிகளை ரோமாபுரியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி ஒரு பொறுப்பை இவனுக்கு கொடுத்திருந்தார்கள் அந்த பட்டாளத்துல. கிட்டத்தட்ட 276 பேரை இவன் கூட்டிக் கொண்டு ரோமாபுரிக்கு நேராக இவன் கடந்து செல்லுகிறான். நீங்க 1வது வசனத்தை வாசிங்க. 27வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்துல இந்த 276 பேர் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணபடியாய் கூட இவனுடைய தலைமையில அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். 3வது வசனத்தை வாசிங்க. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பட்சமாய் நடப்பித்து சேகரிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். இங்கு யூலியுடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைக்கிறது என்றால் பவுலுக்கு தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி அங்க 276 பேர்ல பவுலுக்கு மட்டும் எங்க தயவு கிடைக்குது? பவுலை மட்டும் எங்க இது மென்ஷன் பண்ணி எம்பசைஸ் பண்ணி தேவன் பேசுறார் யூலிய செய்த நன்மைக்கு. ஏனென்றால் பவுல் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவனாயிருந்தான். ஆமேன். அவன் கர்த்தருடைய கண்களில தயவு பெற்றதோடு மாத்திரமல்ல, மனுஷர்களுடைய கண்களிலும் அவன் தயவு பெற்றவனாய் காணப்பட்டான். பவுல் போகுமிடமெல்லாம் மனுஷருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. எரேமியாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, போகுமிடமெல்லாம் எரேமியாவுக்கு மனுஷருடைய கண்களில தயவு கிடை. நேபுகாத்து நேச்சார் எரேமியாவுக்கு தயவு பாராட்டுவாங்க. எரேமியா விட்டுருங்க. அவன் சொல்லுவான், எல்லாரையும் நீ பிடிக்கும் போது எரேமியா விட்டுரு. நேபுகாத்து நேச்சாரே இதை சொல்லுவார், எரேமியா விட்டுரு, அவன் இருக்கட்டாங்க. ஏனென்றால் எரேமியா கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவன். ஆமேன். யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வையில நாம் விலையேற பெற்றவர்களா இருந்து கொண்டு இருக்கிறோமோ, செல்லுமிடமெல்லாம் மனுஷருடைய கண்களில தேவன் தயவை கட்டளையிடுவார். தயவுனா என்ன தெரியுமா? நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க காரியங்களாம் அங்க ரெடியா இருக்கும். போனோடனே நீங்க அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியதான். இதுதான் தயவு. ஆமேன். யாருக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு தயவு? நம்ம போய் அங்கே இந்த பிரயாசமே எடுக்க வேண்டாம். நம்ம போவோம், எல்லாம் ரெடியாக இருக்கும், இந்தாம்மா நம்ம வரதை பார்த்துட்டு இருந்தான்னு கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. நான் கூட அது அடிக்கடி நான் சொல்லுவேன். ஹேரல் பிறந்தப்ப பாஸ்ட் எப்போவுமே பிஸி தானே, அவங்க இப்போ பிஸி தான். குழந்தைய விட்டுட்டு நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அவளுடைய பாஸ்போர்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். போனால் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கப்பா அந்த இடம், அந்த இந்த இது இருக்குமே கரமாக இருக்குமே அந்த இடத்துல இருந்தது. ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா க்யூ நிற்கிது. பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது, ஃபுல்லாக ஜென்ஸு. வண்டியில் பார்த்தோன்னே என்னை கூட்டிகிட்டு போன ஒரு தம்பி, ஐயோ அக்கா எனக்கு 10:30 மணிக்கு வேறு நான் போகணுமே, இவ்வளோ கூட்டம் இருக்கேன், என்ன பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு அவன் இறக்கி விடும்போதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ பார்த்தா லேடிஸ் சைடில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். ஃபுல்லாக ஜென்ஸு. லேடிஸ் கவுண்டரில் யாருமே இல்லை. நேராக போனேன், கொடுத்தேன், பாஸ்போர்ட்டை வாங்கினேன், வீட்டுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டேன். ஹல்லேலூயா. மனுஷருடைய கண்களில் நாம் தயவை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்படியாய் கூட தேவனோடு உள்ள உறவுல, தேவனோடு உள்ள ஐக்கியத்துல, தேவனோடு உள்ள காரியத்துல நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமேன். இப்படி நடந்து பாருங்களேன். எஸ்தருக்கோ என்றால் ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எஸ்தருக்கோ என்றால் அங்க இருந்த அந்த அவளை வழிநடத்தின அந்த பிரதானியுடைய கண்களில் தயவு கிடைத்தது. எஸ்தருக்கோ என்றால் எல்லா இடத்திலும் தயவு கிடைத்தது. ஆமேன். ராஜா அவள் மேல அன்பு வைக்கிறான். எத்தனையோ ஸ்திரீகள் அடிமையாய் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் எஸ்தருக்கு ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், ராஜா அவன் மேல் அன்பு வைத்தான். ஹல்லேலூயா. அதனால தான் செல்லும் இடமெல்லாம் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது இங்க பவுலுக்கு அவனுடைய 100க்கு அதிபதி ஜூலியஸுடைய கண்களில தயவு கிடைக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்க தொடர்ந்து வாசிங்க. இங்க ஒரு காரியம் இருக்கிறது. 27வது அதிகாரத்துல அதோடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். இத்தாலியாவுக்கு 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதுல ஏற்றினா. அவனும் கூட தான் வர்றான். 10வது வசனத்தை வாசிங்க. மனுஷரே 9 வாசிங்க சிஸ்டர், 9 வாசிங்க. வெகு காலம் சென்று
உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே கப்பல் யாத்திரை செய்கிறது அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று பவுல் இங்க எச்சரிக்கிறார். நம்ம போற ரூட்டு சரியில்லை, இது நம்ம போறதுல நமக்கு ஜீவனுக்கு மாத்திரம் இல்லை, படகுக்கு அதாவது கப்பலுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய ஜீவனுக்குமே என்ன வருது, அங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார். ஆனா அந்த 100க்கு அதிபதி அதை கேட்க மாட்டார். பவுல் சொல்றதை கேட்காம அங்க இருக்கிற மாலுமிகள், அந்த படகுல போட்ல இருக்கிறவங்க மற்றவங்களுடைய காரியத்தை கேட்டுட்டு இருப்பார். ஆனாலும் இந்த 100க்கு அதிபதி திரும்ப பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிற ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அதனால தான் அந்த அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேதத்துக்குள்ளாய் கடந்து போகிறது. ஆனால் இந்த 100க்கு அதிபதி அவன் பவுலுடைய காரியத்தில் அவன் இரக்கம் பாராட்டி அவனுடைய காரியத்துக்கு அவன் ஒத்துக்கொண்டபடியினாலே அங்க 100க்கு அதிபதியும் பவுலோடு சேர்ந்து 276 பேரும் காக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த கர்த்தரை நம்பி நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கு. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதபடிக்கு இந்த 100க்கு அதிபதி யூலியும் அங்க நன்மை செய்கிறபடியினால எல்லாரும் தப்புவிக்கப்பட்டார்கள் ஆபத்திலிருந்து. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாகத்தான். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்மோடு கூட சேர்ந்து மற்றவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது அவர்களோடு கூட நாம் வாரிக்கொள்ளாத படிக்கு நாமும் காக்கப்படுவோம், அவர்களும் காக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட சித்தம் கொண்டிருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அவன் ரோமாபுரிக்கு கொண்டு போய் அங்கு பவுலை சேர்க்க வேண்டும். சேர்த்தானா? சேர்க்கலையா? 28:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 28:16. நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதி இடத்துல ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. என்னது, கைதியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவ்வளவுதான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே பவுலுக்கு சொல்லியிருந்தார். அதனால பவுலுக்கு நல்லா தெரியும், இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை எதுவுமே சேதப்படுத்தாது என்று பவுலுக்கு தெரியும். அப்ப இந்த சூழ்நிலை பவுலை காப்பதற்காக ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். அதான் யூலியு. எப்படி எரேமியா தீர்க்கதரிசி தேவன் காப்பதற்கு ஒரு எபெத்மெலேக்கை ஏற்படுத்தினாரோ அதே போல இங்க யூலியுவை தேவன் ஏற்படுத்துகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி நீங்க நன்மை செய்து பாருங்களேன், உங்களை ஆபத்திலிருந்து தேவன் காத்துக்கொள்ளுவார். ஆமென். உங்களை அழிவுக்குள்ளே விடவே மாட்டார். யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் தூக்கம் வருது? ஹல்லேலூயா சொல்லாமா? சரி, யாரு தூங்கல்? ஓகே. கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஆபத்தான எதிர்மறையான சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தரே நாம் நம்பிக்கொண்டு இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார் என்பதை இந்த நாளில் பார்க்க போறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் அதோடைய 5-6 வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதோடைய 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சுய புத்தியில நாம் சார்ந்து விடுவோம் சில நேரத்துல. அது என்ன பண்ணும் என்று பார்த்தீங்கன்னா, தேவன் வைத்திருக்கிற ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேரம் நம்ம நடத்தி கொண்டு போகாது. ஆனா நம்மகிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. நம்மகிட்ட உள்ள பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம மைண்ட்ல ஒரு பிளான் வச்சிருப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள்ல ஒரு பிளான் வச்சிருப்போம். அந்த பிளானை கொண்டு போய் தேவன்கிட்ட வச்சு, ஆண்டவரே இதை எனக்கு கண்டிப்பா செய்யணும், ஆண்டவரே இதை எனக்கு கண்டிப்பா செய்யணும், ஆண்டவரே இதை எனக்கு கண்டிப்பா செய்யணும். செய்யலைன்னா என்ன ஒரு ஆண்டவர் மேல யாருக்கெல்லாம் கோவம் வந்திருக்கு? இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, மூக்கே இல்லை, காதே இல்லை. நான் சொல்றதை எதுவுமே என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எப்போதுமே நமக்கு நன்மையை தான் செய்வார், ஒளி தீமையை ஒரு காலம் செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கலைன்னா அதுக்காக நீங்க போராடாதீங்க. ஏன் தெரியுமா? அதை நீங்க கேட்டு வாங்கி கொண்டுட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விளைவு இருக்கும், ஒரு ஆபத்து இருக்கும். அதுலேருந்து உங்களை தப்பு வைக்கலாம் ஆண்டவர் இதை கொடுக்காம இருப்பார். நீங்க அடம் பிடிச்சு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆபத்துல தேவனால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
ஹல்லேலூயா. அதனால கொடுத்ததை வச்சு நல்ல திவ்யமாக வாழ்றதுக்கு பழகி கொள்ள வேண்டும். நம்மளுடைய மைண்டில் இருக்கிறது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே கோவப்படுறது, ஆண்டவர் விட்டு தூரம் போகிறது, ஆண்டவர் விட்டு பின்வாங்குகிறது, ஆண்டவரே இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறது, இதுதான் நம்ம எடுத்துக்கிற ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? உன் பாதைகளை வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் போகிறேன்ப்பா, ஆண்டவரே இந்த உங்கள் சித்தம் இல்லைன்னா அதை மாற்றி போட்டுடுங்க. ஒரு ஜெபத்தை பண்ணி பாருங்க. ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லைன்னா இது என்ன பண்ணக்கூடாது, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இங்கே என்ன சொல்ல வர பார்த்தீங்கன்னா, எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்போது, எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த காரியத்தில் யாரை நம்பிக்கொண்டு இருக்கணும்? அந்த காரியத்தை அந்த பிரச்சனையை விட்டு ஓடுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வருதா, ஐயோ இது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம அதுலேருந்து ஸ்கிப் ஆக பார்ப்போம். ஆனால் அதில் ஸ்கிப் ஆகக்கூடாது. இங்கே பவுல் சொல்கிறார் பாருங்க, 27வது அதிகாரத்தை 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் என்ன பவுலே, கப்பல் தான் சேதமடைய போகுது, சேதமடைஞ்சிருச்சு, கப்பல்ல இருக்கணும்னு சொல்றீரே என்ன? திரும்ப வாசிங்க பிரதர். 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எதுல இருக்கணுமா? பிரச்சனைக்குள்ளேயே இருங்க. எதுக்குள்ள இருக்கணும்? என்ன சிஸ்டர் காலையிலே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்? கப்பல் தாங்க இப்ப பிரச்சனை. இந்த அதிகாரம் ஃபுல்லா போய் வாசிச்சு பாருங்க. கப்பல் தான் பிரச்சனை. ஆனா கப்பல்ல தான் இருக்கணும்னு பவுல் சொல்றார். நீங்க கப்பல்ல இருந்தாதான் தப்பிக்க முடியும், கப்பல்ல இல்லைன்னா தப்பிக்க முடியாதுன்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு? எடுத்து வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 22 வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு என்ன வராதான்? பிராண சேதம் வராதுன்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லி பவுல் சொல்ற. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாவரையும் என்றான். ஆனபடியினாலே மனுஷரே திடம் மனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரச்சனையை விட்டு ஓடாதீங்க. ஆமே. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை, சரி அது உங்களுக்கு தெரியும், நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. பிரச்சனைன்னு பிரச்சனையை விட்டு ஓடாதீங்க. அந்த பிரச்சனையிலே இருந்து தேவனை நீங்க நம்பிக்கொண்டே இருந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவனால அதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆமேன். பிரச்சனை இல்லாதவங்க யாருங்க இருக்கா உலகத்துல? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு, எல்லாருக்குமே போராட்டங்கள் உண்டு, கலக்கங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்ல, உன் கலக்கம் இருக்கும், ஆனா இருதயம் கலங்காதபடி காத்துக்கொள் சொல்லுவார். பயம் வரும், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுவார். பிரச்சனை வரும், பிரச்சனையில இருன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏனென்றால் அப்பதான் தேவன் நம்மிடத்துல செய்யக்கூடிய கிரியைகளை மற்றவர்களிடத்துல போய் சொல்ல முடியும். சங்கீதம் 73 எடுத்து வாசிச்சு பாருங்க, அதனுடைய கடைசி வசனத்தை. சங்கீதம் 73 அதனுடைய கடைசி வசனம். சீக்கிரமா. எனக்கோ அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல். உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா, நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி என்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்கிற அந்த ஆக்ஷனை, டூயிங்கை நான் எல்லாருக்கும் சொல்லணும். ஆமேன். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ பிரச்சனை கப்பல் சேதம், கப்பலுக்கு தான் சேதம் வரும், ஆனா கப்பல்லே இரு. பவுல் சொல்றார், உங்கள் ஜீவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏனென்றால் தேவன் என்னிடத்துல சொல்லிவிட்டார், கர்த்தர் உங்களை அப்படியாய் நடத்துவார் என்று. கர்த்தர் மேல நாம் நம்பிக்கை இருந்தோமே என்றால்
அவர் நடத்துகிற வழிகள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென். மலை போல் வருகிற பிரச்சனையை ஆண்டவர் எப்படி மாத்திருவார் தெரியுமா? பனி போல மாத்திருவார். ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மெல்ட்டா கரைஞ்சு போறது இந்த பிரச்சனை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். அப்ப கர்த்தரையே நாம் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும், கர்த்தரையே நாம் சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும், கர்த்தரையே நாம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும், கர்த்தரையே நாம் அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். பவுல் இன்னும் என்ன சொல்றாரு நீங்க சொல்லி பார்க்கும்போது 34வது வசனத்தை வாசிங்க. 27:34. ஆகையால் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் விழாது. ஹல்லேலூயா. இங்க யாராவது பிரச்சனையில வந்து என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட விழாது என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாற்றப்பட போறார். இந்த இடத்துல வந்து அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென். இந்த வசனத்தை எடுக்கும்போது முதலாவது என்னிடத்துல தேவன் பேசினார். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றி என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியை எடுத்து நிறுத்தத்தான் போகிறார். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாகத்தான் இந்த நாளை தேவன் பேசிக்கொண்டார். தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது என்று சொல்ல, நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பினோது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் திடப்படுத்தும்படியாய் கூட இருக்க வேண்டும். பவுல் அதை தான் செய்கிறார். நான் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பவுல் மற்றவர்களை திடப்படுத்துகிறான். அப்பா, நீங்க 14 நாளா சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்மலாம் தப்பணும், எப்படியாவது இப்போ இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யும், நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கம்யூனியனை நடத்துறாரு. என்ன நடத்துறாரு? கம்யூனியன் சர்வீஸ். அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு கம்யூனியன் சர்வீஸை நடத்து, அவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்து அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டத்தையும் நடத்திடுறாரு பவுல். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் தப்பி பிழைத்தார்கள் பவுலோடு கூட சேர்ந்து. ஆமென். நீங்க சங்கீதம், அதாவது இப்ப வாசிச்சது போல சங்கீதம் 118 8-9 நீங்க வாசிங்க. சங்கீதம் 118 8-9 கொஞ்சம் சீக்கிரமா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்ப. ஏன் கர்த்தரை நம்பணும்? 5வது வசனத்தை வாசிங்க. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமென். நீங்க மனுஷனை கூப்பிட்டீங்களா, உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவிக்க மாட்டாங்க. ஆனா தேவனை நோக்கி நீங்க நெருக்கத்தின் நேரத்துல கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்களை விசாலத்துல கொண்டு போய் வைத்து விடுவார். ஆமென். அதுதான் சொல்றாரு, உங்களுடைய நம்பிக்கை பிரபுக்கள் மேல இருக்க வேண்டாம், மனிதர்கள் மேல இருக்க வேண்டாம், கர்த்தர் மேலேயே உங்க நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தரை நம்பிக்கொண்டே இருங்க, அப்பொழுது காரியத்தில் சித்தி பெறுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கொண்டே இருக்கிற மனதில் சக்சஸ்ஃபுல்லான காரியத்தை தேவனால் செய்ய முடியும். சித்தி என்றால் சக்சஸ்ஃபுல். ஆமென். நமக்கு ஜெயத்தை கொடு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்குள்ள நீதிமொழிகள் எடுத்து வாசிப்பாருங்க 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய், ஜெய கிறிஸ்துவாய் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவர் மேல விசுவாசமாயிருங்க, அவர் மேல உறுதியாயிருங்க, திடமனதா இருந்து காரியத்தை நீங்க நடப்பித்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நன்மையை செய்கிறதை, அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறதை, அதோடு மாத்திரமல்ல அந்த கிரியைகள் எல்லாம் நாம் சொல்லி வரும்படியாய் கூட கர்த்தர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து அவர் மகிமைப்படும்படியான கூட காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எரேமியாவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் பல ஆபத்துகள்லாம் வந்தது. அவன் காவல் முற்றத்திலே ஃபர்ஸ்ட் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவன் தப்பித்து ஓடி இருக்கலாம் எரேமியா. ஆனா அவன் தப்பித்து ஓடலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இங்க பவுலிட்ட சொன்னது போல எரேமியாக்கிட்டுமே ஒரு வார்த்தையை கொடுத்துறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அதனுடைய 17-18 நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அங்க எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு. எடுத்து வாசிங்க. எரேமியா 1வது அதிகாரம் 17, 18, 19. நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று, அல்ல அடுத்த வசனம் வாசிங்க, 18 வாசிங்க. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன்.
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க 8வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட நான் எரேமியா இருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட தான் இருக்கேன். நீ பயப்படாத. உனக்கு ஆபத்து வரும், உன்னை தூக்கி போடுவாங்க, உன்னை கொல்றதுக்கு சதி திட்டுவாங்க, ஆனா நீ பயப்படாத எரேமியா, நான் உன் கூட தான் இருக்கேன். இந்த வார்த்தை தான் எரேமியாவை தூக்கி உலைக்குள்ள போடும்போது கூட அவன் நான் பயப்படவே இல்லைங்க. அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான், சேத்துக்குள்ள விழுந்து அமிழ்ந்து, தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மேல மேல எழும்பி வரும், ஆனா சேத்துக்குள்ள விழுந்தா எழும்ப முடியாது, மேல உள்ளதான் போகணும். அப்படியே அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான் எரேமியா. ஆனால் அந்த அமிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுக்கு நினைத்தது என்ன தெரியுமா? கர்த்தாவே, நீங்க சொன்னீங்களே நீ பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட தான் இருக்குன்னு, நீங்க என் கூட தான் இந்த நேரத்துல இருக்கீங்கப்பா. ஆமேன். பிரச்சனை நேரத்துல ஆண்டவர் நம்ம நினைக்கிற நல்லா இருக்கும் போது தான் ஆண்டவர் என் கூட இருக்கிறது. தப்புங்க, அது ரொம்ப தப்பு. விசுவாசிகள் அந்த காரியத்தில் ரொம்ப நீங்க வந்து நிறைய காரியங்களை இழந்து போறீங்க. நல்லா இருக்கும் போது தான் தேவன் என் கூட இருக்கிறான்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்பு. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள இன்னைக்கு வர வேண்டும். ஆமேன். எரேமியா நினைக்கிறான், என்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என் கூட தான் நீங்க இருக்கீங்க. ஆமேன். உன்னை எதுவும் மேற்கொள்ளாத நீங்க சொன்ன காரியம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அவன் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கப்படினால்தான் எபெத்மெலேக்கு அனுப்பி அவனை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுவிக்க மனிதர்களை அனுப்புவார். பணம் தேவையா? யாரோ தெரியாதவங்க கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க, இந்தா வச்சுக்கோ, அட இதெல்லாம் முடிச்சிரு, பிரச்சனையை முடிச்சிரு. ஆமேன். விசுவாசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். நாகும் 1:7 வாசி பார்த்தீங்கன்னா அந்த காரியம் அழகா இருக்கும். நாகும் 1:7 வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். இக்கட்டு காலத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? அரணான கோட்டை. கோட்டையை பார்த்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா கல்லுல தான் கட்டியிருப்பாங்க. அந்த கோட்டையை ஃபுல்லா வந்து கருங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க. அரணான கோட்டை. அப்படியே தேவன் நம்ம இடத்துல இருக்கிறது வந்து இந்த கோட்டையை போல இருப்பாராம். இந்த தீர்க்கதரிசிக்கு அவ்வளவுதான் வர்ணிக்க முடியுது கர்த்தரை பத்தி. அதை காட்டுல மேலான பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நம்பிக்கொண்டே இருப்பீங்க. நீங்க நம்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களை அறிந்து கொண்டே இருப்பார் தேவன். கடைசியா ஒன்று சொல்ல முடிக்கிறேன். பவுல் ஏன் இவ்வளவு பிரயாசத்துல அந்த கப்பல் சேதத்துல எல்லாம் இருந்து அவர் ரோமாபுரிக்கு வராருன்னா ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம் தெரியுமா? நீங்க இது ரோமருக்கு எழுதுற புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, அதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ரோமர் 15வது அதிகாரத்துல ஒரே ஒரு காரியம் தான் அங்க சொல்ல. 13வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தாவின் அது இல்ல, 15வது அதிகாரம் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல ஒரு வசனத்தை அங்க பவுல் சொல்லுவாரு. அதாவது அவர்கள் மத்தியிலே தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சம்பூரணமாய் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் பவுல் இப்படிப்பட்ட தனக்கு நேரிடுகிற எல்லா ஆபத்திலிருந்தும் அவன் கர்த்தருடைய காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவனாய் காணப்பட. வாசிங்க. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரோமாபுரிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போகிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் கூட பவுலை அழைத்து கொண்டு போகிற வழியில பிரச்சனைகள் வருகிறது, போகிற வழியில தடைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. பவுல் எவ்வளவு உண்மையானவன் தெரியுமா கர்த்தருக்கு முன்பாக? ஏன் அவன் வாழ்க்கையில இவ்வளவு ஸ்மூத்தா இல்ல? நீங்க நினைச்சுக்கிறோம் கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருந்தா எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும். இல்ல, தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடு. அதன் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார். ஆமேன். பவுலுடைய வாழ்க்கையிலும் பவுல் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தரை எல்லா காரியத்திலும் நம்பி சார்ந்து வாழ்கிறவனாய் காணப்பட்டான். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது?
உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, பட்டயமோ, நாசமோசமோ எதுவும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பட்டணங்கள் தோறும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் எதை குறித்து நான் கலங்கேன்? ஒன்றை மட்டும் செய்வேன், கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். ஆமென். அதனால தான் அவனுடைய முடிவில் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நிச்சயம் இருந்தது. என்ன தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறான். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை எடுத்து வாசி முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. ஏனென்றால் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கு அடுத்த வசனம் தான் பவுல் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அது வாசிங்க. இது முதல் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்று சொல்லி அவனுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ துன்பங்கள், பவுல் அடைந்த துன்பங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. எவ்வளோ துன்பம் பட்டனி என்று சொல்லி அவன் லிஸ்ட் போட்டு சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாய் அவன் சிலுவையில அறையப்படாமல் இந்த பூமியில அதிகமாய் துன்பப்பட்டது யார் என்று பார்த்தால் பவுல் தான். அதனாலதான் அந்த துன்பத்தை அவன் சிலுவையோடு ஒப்பிடுகிறான். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று கலாத்தியர் 5:5 அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவன் கிறிஸ்துவிடத்துல தன்னை அர்ப்பணித்தபடியினால எந்த பாடு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு ஓடி போகவே இல்லைங்க. அதுல நின்னான். ஆமென். கப்பல்லையே இருங்க, எங்கேயும் போவாதீங்க என்று அவங்க பவுல் சொல்லுகிறான். ஏனென்றால் உங்களுக்கு கப்பல் தான் சேதமா, பிரச்சனை தான் சேதமாகும். பிரச்சனையுடைய காரியம், நீங்க பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை ஒன்றும் இல்லாம போயிடும், கப்பல் ஒன்றும் இல்லாம சுக்குநூறா போயிட்டுங்க. ஆனா அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியாய் நடத்துவார். முதலாவது தேவனை நாம் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். 2வது கர்த்தரை நம்பி நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 3வது எல்லா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளையும் கர்த்தரையே நம்பி அந்த பிரச்சனையில் நின்று நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய கிரியைகளை நாம் கண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அதற்காகத்தான் உங்களை இந்த பாடுகள் மத்தியில் எடுத்து சொல்ல, ஏனென்றால் உங்களை ஒரு சாட்சியாக எடுத்து நிறுத்த வேண்டும். ஆமென். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் கூட கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்மிடத்துல நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தோடு கூடிய எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நம்மை நிரப்பும்படியாகத்தான் தேவன் ஆசைப்படுகிறார். தேவன் நமக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள அவரை குறித்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆமென். அந்த நம்பிக்கை எப்படி தேவன் தருகிறார் என்றால் பரிசுத்தாவின் பலத்திலே நமக்கு தருகிறார். இந்த பூமியில நாம் இருக்கிற நாட்களிலே பரிசுத்தாவியை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நித்திய வீட்டுக்குள்ள நம்மை கொண்டு சேர்ப்பது நிச்சயம்.